நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடந்த கிட்னி திருட்டு தொடர்பாக விசாரணை அறிக்கை வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தார், தனலட்சுமி சீனிவாசன் ஆகிய மருத்துவமனைகளில் கிட்னி திருடப்பட்டது உறுதியான நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் கிட்னி அறுவை சிகிச்சை உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஆனந்தன், ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் விசாரணை குழுவின் அறிக்கை மூலம் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையால் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னி எடுத்து விற்பனை செய்யப்படுவது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஆதாரத்துடன் அம்பலமான நிலையில் முறைகேடான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினீத் தலைமையிலான குழு விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விசாரணை குழு அளித்த அறிக்கையின்படி திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைகளில் கிட்னி திருடப்பட்டது உறுதியாக இருக்கிறது. திருச்செங்கோடு பகுதிகளைச் சேர்ந்த சிறுநீரக கொடையாளிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் மனித உறுப்பு மாற்று சட்டத்திற்கு முரணாக சான்றுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் தவறான முறையில் சான்றுகளை சமர்ப்பித்தும் பணத்திற்காக தரகர்கள் மூலம் உறுப்புகளை பெற்று மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளன என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த டிரான்ஸ்பிளன்ட் கோஆர்டினேட்டர் மூலம் சில ஆவணங்கள் முறைகேடாக தயார் செய்யப்பட்டதும் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. இதனால் இந்த இரண்டு தனியார் மருத்துவமனைகளுக்கும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் முறைகேடாக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட மருத்துவமனைகள் மீது மாநில அதிகார நியமன அலுவலர் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் முழுமையான விசாரணை செய்திட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் என்ற இரண்டு தரகர்கள் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. எனவே BNS 2023 சட்டத்தின் உரிய பிரிவுகளின் கீழ் இருவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற கிட்னி முறைகேடுகளை தவிர்க்க அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளையும் இந்த குழு அளித்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அனுமதி வழங்கும் மாவட்ட குழுவிற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து இனங்களிலும் கட்டாயமாக நேர்காணல்களை வீடியோ பதிவு செய்திட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முறையாக பரிசீலனை செய்து ஆவணங்களை மாவட்ட குழுவிற்கு சமர்ப்பிக்காமல் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் வழங்கிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தற்போது சென்னை, கோவை, மதுரை மற்றும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமே மனித உறுப்பு மாற்று அங்கீகார மாவட்ட குழுக்கள் செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியிருக்கும் விசாரணை குழு மனித உறுப்பு மாற்று அனுமதி சான்று பெற்றுள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பணத்திற்காகவோ அல்லது வேறு தவறான நோக்கத்திற்காகவோ உடல் உறுப்பு தானம் வழங்கப்படாது என்ற பதாகையை கண்டிப்பாக வைக்க பரிந்துரை செய்திருக்கிறது. மனித மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பயிலரங்கம் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 4 மண்டலங்களில் செயல்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணை அறிக்கையை அரசு பரிசீலனை செய்து பரிந்துரைகளின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்கலாம் என தெரிகிறது. அதன்படி குறிப்பிட்ட ஊரில் இருந்து மனித உறுப்பு மாற்று கொடையாளர்கள் விண்ணப்பங்கள் அடிக்கடி பெறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அனுமதி வழங்கும் அங்கீகார குழுவுக்கு அறிவுறுத்துவதற்கான உரிய ஆணைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.